ஆஸ் எ நர்ஸ் இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நர்ஸ் பற்றி தான் நம்ம முக்கியமாக பேசியிருப்போம். ஸோ நர்ஸுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இது நர்ஸ் ரிலேட்டடாக, அதாவது அந்த ஒயிட் பேப்பரில் நர்ஸுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அதை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மே 12 காலையில் 10 மணிக்கு யூகேவோட பிரைம் மினிஸ்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீட்டில் எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முன்னாடியுமே இந்த ஒயிட் பேப்பர் என்ற ஒரு டாக்குமெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதே போல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருந்தார். இந்த ஒயிட் பேப்பர் டாக்குமெண்ட்டில் முக்கியமாக என்ன ஹெட்லைன்னா இமிக்ரேஷன் பாலிசி. அதாவது இந்த நாட்டில் வந்து இப்போ என்ன பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னா, இங்கே இமிக்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க, அதாவது பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்கணும், இந்த இமிக்ரேஷன் பாலிசியை வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்கணும், அவ்வளோ சீக்கிரமாக யூகேக்குள்ளே வரக்கூடாது, நல்ல டேலண்டடான பீப்புள் மட்டும்தான் யூகேக்குள்ளே வரணும், இந்த யூகேவோட க்ரோத்துக்கு வந்து அவங்க உதவணும், ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து விசா கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒயிட் பேப்பரை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமிக்ரேஷன் பாலிசிஸ், புது இமிக்ரேஷன் பாலிசிஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு நான் ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸில் சொல்லிடுறேன். டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கிராஜுவேட் விசா வந்து 24 மந்த்ஸுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை வந்து இப்போ 18 மந்த்ஸாக கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா ஐஎல்ஆர், அதாவது இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைன், இது வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஈக்குவலானது. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஸ்வலாக 5 இயர்ஸ் இருந்தால் நம்மளுக்கு தருவாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 5 to 10 இயர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 10 இயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்க முடியும். மூணாவது வந்து என்னென்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட். இப்போ யூகேக்கு வரணுன்னா ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் வந்து வேணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நர்சஸ்க்கு வந்து ஐஎல்ஸ் இத்தனை ஸ்கோர் இருக்கணும், இல்லாட்டி ஓஐடி இத்தனை ஸ்கோர் இருக்கணும் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் கண்டிப்பாக தேவை. இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்மளுக்கு டிபெண்ட் வராங்க தெரியுமா, நம்மளோட ஸ்பௌஸ் வராங்கள்ல, அவங்களுமே இந்த இங்கிலீஷ் ரிக்குயர்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா விசா, அது ஒரு ரிக்குயர்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் டிபெண்டன்ட் விசா கிடைக்கும். நாலாவது வந்து என்னென்னா ஸ்கில்டு ஒர்க்கர் வந்து இப்போ என்ன கேட்டகரியில் வச்சுருக்காங்கன்னா RQF3, அதாவது ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். இந்த கேட்டகரி 3யில் இருக்கிறவங்க வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கீழே வருவாங்க இது இப்போ வரைக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி RQF6 லெவல் 6, அந்த கேட்டகரி 6 கீழே வரவங்க மட்டும்தான் இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கீழே வருவாங்க, அவங்களுக்கு தான் அந்த விசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சோஷியல் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது கேர் ஹோமில் ஒர்க் பண்ணுற அந்த விசா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நோ மோர் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் கேர் ஹோம்ஸ். ஸோ இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும், இல்லை இது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சா அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, யாராவது யூகேக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ, இல்லை உங்களோட ஃபேமிலியில் யாராவது யூகேக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூகேயில் இருக்கிறவங்க நர்சஸ்க்கும் சரி, உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் சரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழில் வந்து நான் டீட்டெயில்டாக இந்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் ஆகும், மற்றவங்களோட ஃபீட்லேயும் இந்த வீடியோ வரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. வாங்க ஊருக்கு வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோடய நாலேஜிலேருந்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன இருக்குதோ அதை வாசித்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் முக்கியமான டவுட்ஸ் இருக்குது, இந்த இமிக்ரேஷனில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் லீகலான லாயரை மீட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன், அந்த ஒயிட் பேப்பர் டாக்குமெண்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். நீங்களே அதில் போய் வாசித்து உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம். இது ஜஸ்ட் உங்கள் தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ.
ஹாய் எல்லாம் வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் லண்டன் தமிழன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ கஷ்டமான ஒரு நியூஸாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க இடத்துலேருந்து பார்த்தோன்னா அது நல்லதா, சரியானதா, தப்பானதான்றது என்னால் சொல்ல முடியாது. பட் நம்ம ஒரு வாழ்க்கையை தேடி நம்ம வெளிநாட்டுக்கு வரோம். பட் இந்த மாதிரி நடக்க போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே போல் என்னை போல் நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து இப்படி ஒரு நியூஸ் வரப்போகும்போது அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும். என்னடா இது வாழ்க்கையில் இவ்வளோ அடிப்படுது அப்படின்ட்டு. ஸோ கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒரு வழி திறக்கப்படும். இந்த யூகேலனா கூட வேறு நாட்டிலையாவது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் அந்த முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஸோ நான் முன்னாடி சொன்னது போல் இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஆஸ் எ நர்ஸ், இப்போ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நர்ஸ் பற்றி தான் நம்ம முக்கியமாக பேசியிருப்போம். ஸோ நர்ஸுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இது நர்ஸ் ரிலேட்டடாக, அதாவது அந்த ஒயிட் பேப்பரில் நர்ஸுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அதை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து நம்ம 3 கேட்டகரியாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ என்னென்ன சொல்ல போகிறோன்னா, ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா, ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட், மூணாவது வந்து ILR. முக்கியமாக இந்த நர்சஸ்க்கு வந்து இந்த மூணுமே ரொம்ப தேவையானது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து நான் 3 கேட்டகரியாக பிரித்து நான் அதை வந்து ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா, அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் வந்து நர்ஸ் மட்டும் கிடையாது, டாக்டர்ஸ் மட்டும், ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் கிடையாது. அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா கேட்டகரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 நிறைய ஆக்குபேஷன் வந்து அது கீழே வரும். ஸோ அதனால் இது நர்ஸுக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா வந்து நிறைய கேட்டகரி இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் ஒன்று தான் நர்ஸ். ஸோ இதுவுமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த RQF அதுனா என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். நான் இது ஏன் இப்போ உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்ல போகும்போது உங்களுக்கு அது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we will lift the level for skilled worker back to RQF 6 and above. அதாவது இந்த கோவிட் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பிரெக்சிட்டுக்கு அப்புறம் கோவிட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த RQF ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா கம்மி பண்ணாங்க. முன்னாடி 6 தான் இருந்துச்சு, RQF 6 இருந்துச்சு. இப்போ அந்த பிரெக்சிட்டுக்கு அப்புறம் கோவிடுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா RQF 6லேருந்து RQF 3க்கு கொண்டு வந்தாங்க. ஸோ RQFனா என்ன, RQF 3னா என்ன, RQF 6னா என்ன அப்படின்னு உங்களுக்கு மண்டை குழம்பு இருக்கும். ஸோ உங்களுக்காண்டி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சிம்பிளாக நம்ம நர்சிங்லேருந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ RQF 6 அப்போது நம்ம நிறைய பேர் வந்து BSc பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து எந்த கேட்டகரி கீழே வருதுன்னு நம்ம இப்போ யோசிக்கலாம். ஸோ அது வந்து எந்த கேட்டகரி கீழே வருதுன்னா RQF 6 அந்த கேட்டகரி கீழே தான் BSc பேச்சுலர்ஸ் என்ன கிராஜுவேட் டிகிரி வச்சுருந்தீங்களோ ஸோ அது எல்லாமே RQF 6 கீழே தான் வரும். ஸோ அதனால் இப்போது என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க, RQF 3லேருந்து RQF 6க்கு மாற்றிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் RQF 6ல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா கிடைக்கும். BSc நர்சிங் பண்ணவங்க வந்து இது கீழே தான் வருவாங்க, RQF 6 கீழே தான் வருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா கிடைக்கிறதுக்கு நிறையவே கேரண்டி இருக்குது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த RQF 6ல் வந்து சேலரி த்ரெஷ்ஹோல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்க, உங்களோட மினிமம் சேலரி இவ்வளோ இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு விசா கிடைக்கும். அந்த ஆக்குபேஷன் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு விசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும், அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இமிக்ரேஷன் ஸ்கில்ஸ் சார்ஜ், அதாவது இந்த இமிக்ரேஷன் ஹெல்த் சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விசா எடுக்க போகும்போது இது பே பண்ணணும். பட் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா, அதாவது நர்சஸ்க்கு வந்து அந்த பேமெண்ட் கிடையாது இது வரைக்குமே. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 32% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அதாவது நர்சஸ்க்கு பண்ணுவாங்களா, இது வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசா வந்து நிறைய கேட்டகரி வருது. பட் அதுக்குள்ளே தான் நர்ஸும் இருக்குது. பட் நர்ஸுக்கு இது வரைக்கும் பண்ணல, அது NHS ஒர்க்கர்ஸ்க்கு பண்ணலை. பட் இப்போ பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது வந்து தெளிவாக இங்கே கொடுக்கல. பட் 32% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இமிக்ரேஷன் ஹெல்த் சர்சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட், ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
முன்னாடி சொன்னது போல் அவங்க வந்து சோஷியல் கேர் விசா வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. இனிமேல் வெளிநாட்டிலேருந்து எந்த ஒரு சோஷியல் கேர் ஒர்க்கர் விசா வச்சு யாரையுமே எடுக்க மாட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து எடுக்கவும் மாட்டாங்க. ஸோ இப்போ இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, சோஷியல் ஹோம் கேரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா, அவங்களோட விசா வந்து 2028 வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறம் என்னன்றது வந்து அவங்க இந்த வருஷம் கடைசியில் இல்லாட்டி அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ 2028 வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் யூகேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கேர் ஒர்க்கரை ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா 2028 வரைக்கும் நீங்கள் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது வந்து லேட்டராக தெரிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது பாயிண்ட்டு, ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் கீழே என்ன சொல்ல போகிறாங்கன்னா, we will go further in ensuring that the very highly skilled have opportunities to come to the UK and access our targeted routes for the brightest and best global talent. அதாவது வந்து வெரி ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷ்னல்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கீழே வருவாங்க. அவங்கள மட்டும்தான் நாங்கள் எடுப்போம், அவங்களுக்கு தான் நாங்கள் விசா கொடுப்போம் அப்படின்னு தெளிவாக இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ வெரி ஹைலி ஸ்கில்டு கேட்டகரி கீழே நம்ம இருப்போம்னா கண்டிப்பாக பிஎஸ்சி நர்சிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஜிஎன்எம் இருக்காது, ஏன்னா அது வந்து RQF 3ல் இருக்குது. இப்போ RQF 3 எடுக்க மாட்டாங்க, ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கீழே எடுக்க மாட்டாங்க. RQF 6 அது என்னென்னா பேச்சுலர் ஆஃப் நர்சிங். நிறைய பேர் இது வரைக்குமே ஜிஎன்எம் கிடைக்குமா, ஜிஎன்எம் நர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வரைக்குமே அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் இனிமேல் இந்த ரூல்ஸ் வந்த பிறகு, இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு அந்த ஆப்ஷன் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் ஐ எம் வெரி வெரி சாரி. இப்படி தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. RQF 6 மட்டும்தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கீழே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கீழே நம்ம பார்த்தோம். 2வது இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட் வந்து கம்பல்சரியாக வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கில்டு ஒர்க்கருக்கு வந்து இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது B1லேருந்து B2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன B1, இது என்ன B2? B1னா நம்ம என்ன, ஃபார் கம்பேரிசனுக்கு நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காண்டி கீழே ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்க போகும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ B1 ஈக்குவலன் டு IELTSல என்ன மார்க் வந்து B1. இப்போ நம்ம IELTSல என்ன மார்க் எடுத்தால் B2. சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ B1 அப்படின்னா நீங்கள் 4.5லேருந்து 5.5க்குள்ளே, அதாவது IELTSல வந்து நீங்கள் 4.5லேருந்து 5.5 எடுத்திங்கன்னா அது B1. அதுலேருந்து அவங்க இப்போ என்ன இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா 5.5 to 6.5. ஸோ 5.5 to 6.5 நீங்கள் எடுக்கணும் இங்கே யூகேக்கு நீங்கள் வர்றதுக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆஸ் எ நர்ஸாக நீங்கள் OETயோ இல்லை IELTS எழுத போகும்போது என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஓவரால் ஸ்கோர் வந்து 7 எடுக்கணும். ஸோ இது வந்து இந்த கேட்டகரி கீழே நம்ம வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ஒரு இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணி தான் யூகேக்கு வரோம், அதாவது அந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு தடங்களாக இருக்காது. இது மற்ற ஸ்கில்டு ஒர்க்கர் ஆக்குபேஷனுக்கு வேணால் தடங்களாக இருக்கலாம். அதாவது தடங்களாக இல்லை, அவங்க இன்னும் ட்ரை பண்ணி ஃபர்தராக பாஸ் பண்ணி இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் பாஸ் பண்ணி வரணும். பட் நம்ம நர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இது பண்ணுறனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட் கீழே செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களோட டிபெண்டன்ட், அதாவது நம்மளோட இப்போ நம்ம யூகேல இருக்கோம், நம்மளோட டிபெண்டன்ட் வந்து இப்போ வரணும், யூகேக்கு வரணும்னா இப்போ வரைக்குமே என்னென்னா, நம்மளோட டிபெண்டன்ட் வந்து ஸ்பௌஸ் விசா வந்து நம்ம என்ன மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, நான் அது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருப்பேன் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதை கொடுத்து வந்துடலாம். பட் இனிமேல் இந்த ஒரு ஒயிட் பேப்பர் அக்செப்ட் ஆகி அமலுக்கு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, டிபெண்டன்ட் இப்போ உங்களோட ஒய்ஃபோ இல்லை உங்களோட ஹஸ்பண்டோ இந்தியாவிலேருந்து யூகேக்கு வராங்கன்னா அவங்களுமே இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றதுமே அவங்க இந்த ஒயிட் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னவாக இருக்கணும்னா, டிபெண்டன்ட்டுக்கு என்னவாக இருக்கணும்னா A1, அதாவது அந்த கேட்டகரி கீழே அவங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் ரிசல்ட்டு இருக்கணும் A1. ஸோ A1 வந்து ஈக்குவலண்ட்டாக, அதாவது IELTSல வந்து என்ன மார்க் ஸ்கோர் எடுக்கணும்னா 2லேருந்து 2.5. இது வந்து
என்ன அதாவது ஜென்ரலாக பார்த்தோன்னா இது வந்து எல்லாராலையும் எடுக்க முடியும். ஸோ அதனால் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் இட்ஸ் கம்யூனிகேஷன் தானே. லிசனிங்கும் இந்த ஏ லெவல் வந்து இந்த ஐஎல்ஸில் வந்து இப்போ 2.5னா ஓரளவு உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியுமா, ஓரளவு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான், அந்த அளவுக்கு தான் இருக்கும் 2லேருந்து 2.5 வரைக்கும். ஸோ அதனால் இதை பற்றியும் நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஸோ 3வது பாயிண்ட்டு இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்டில் என்னென்னா, இப்போ விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கள, ஸோ அந்த டைமில் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களோட இங்கிலீஷ் லெவல் வந்து A2 லெவலில் இருக்கணும். அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட், இப்போ வந்து ஐஎல்ஆருக்கோ இல்லை சிட்டிசன்ஷிப்க்கோ நம்ம அப்ளை பண்ணோம்னா அவங்களோட இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட் வந்து B2 லெவலில் இருக்கணும். ஸோ இது வந்து இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆல்ரெடி யூகேயில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா, இல்லை இனிமேல் புதுசாக வரவங்களுக்கு இந்த ஒரு ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ஒயிட் பேப்பரில் அவங்க தெளிவாக கொடுக்கல. எந்த டேட்லேருந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்றது வந்து இந்த டேட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால் அது வந்து இன்னும் கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. ஸோ இது வந்து இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட் கீழே இந்த 3 பாயிண்ட்டு வரும். ஸோ அடுத்து கடைசியாக ஐஎல்ஆர், இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைன், இது வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஈக்குவலண்ட்டான ஒரு ஸ்டேட்டஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து யூகேல உள்ள நர்சஸ்க்கும் சரி, இனிமேல் வர உள்ள நர்சஸ்க்கும் சரி, இது 2 பேருக்குமே பொருந்தும். ஸோ ஐஎல்ஆர்ன்றது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணோன்னா, நீங்கள் வந்து 5 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக யூகேல இருந்திருக்கணும். ஸோ இந்த 5 இயர்ஸ் இருக்க போகும்போது நீங்கள் வந்து லைஃப் இன் த யூகே எக்ஸாம் வந்து எழுதணும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு £50 ஆகும். நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். அது வந்து லைஃப் லாங் வேலிடிட்டி. 24 கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ கொடுப்பாங்க. பட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சீக்கிரமே முடிச்சுட்டு வந்துடலாம். அதோட மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வெப்சைட்லேயும் இருக்குது, அது புக்காகவும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம படித்து நம்ம அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணி பாஸ் ஆகணும். ஸோ ஒன் வந்து இப்போ உள்ள ரிக்குவயர்மெண்ட், இப்போ நம்ம ஐஎல்ஆர் இருக்கணும். என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்னா, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி OET IELTS முடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் அந்த இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்டும் நீங்கள் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட்டும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதனால் மற்ற டாக்குமெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஐஎல்ஆர் அப்ளை பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக யூகேல இருந்தீங்கன்னா. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 5 இயர்ஸை வந்து 10 இயர்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஐஎல்ஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகணும்னா நீங்கள் 5 இயர்ஸில் ஆக முடியாது. நீங்கள் யூகேக்கு வந்து 10 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யூகேல விசா எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஐஎல்ஆருக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விசா எப்படி கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் கொடுப்பாங்க நம்ம வந்த பிறகு. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே 5 இயர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஐஎல்ஆர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விசா எடுக்க தேவையில்ல. ஆனால் இப்போது 10 இயர்ஸ் ஆக்குனாங்கன்னா, இந்த 10 இயர்ஸ்க்கு நம்ம எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்பான்சர்ஷிப் தருவாங்க, நம்ம அதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. ஸோ 3 + 2 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த 5 இயர்ஸ்க்கு எப்படி கொடுக்க போகிறாங்க. இப்போ வரைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா, 5 இயர்ஸ் கொடுத்த பிறகு நீங்கள் ஐஎல்ஆர் அப்ளை பண்ணல, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா 1 இயர் கொடுப்பாங்க. ஸோ அது 6வது இயர் ஆகிடும். ஸோ ஆனால் இப்போ 10 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஐஎல்ஆர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆக போகுது, வருஷம் அவங்க விசா கொடுப்பாங்களா, அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்களா. நம்மளும் ஒரு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நம்ம £240 பே பண்ணணும். இப்போ அடுத்த 5 வருஷம் நம்ம எவ்ரி இயர் நம்ம விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா, இல்லை எப்படி கொடுக்க போகிறாங்க, அதுவுமே இன்னும் டீட்டெயில்டாக கொடுக்கல. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா, இல்லை இனிமேல் வரவங்களுக்கு கூட இது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படின்றதுமே அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ எந்த டேட்லேருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகுதும் அவங்க எதுவுமே சொல்லலை. பட் லேட்டர் திஸ் இயர் இல்லாட்டி அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க. அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இது எப்படி நடக்க போகுதுன்றது தெரியும். ஸோ அது வந்து நம்ம மெயினாக மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லைஃப் இந்த யூகே டெஸ்ட்டுன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல, இது வந்து குறிப்பிட்ட பேட்டர்னில் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ரிஃப்ரெஷ் பண்ணி அந்த சிலபஸை மாற்ற போகிறாங்க. அதாவது கொஸ்டின்ஸோ இல்லை எப்படி படிக்க போகிறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், மெட்டீரியல் எல்லாமே மாற்ற போகிறாங்க, அப்கிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் இப்போ யூகேல இருக்கீங்களோ, இப்போ 3 இயர்ஸ் இருந்திருப்பீங்க, 4 இயர்ஸ் இருந்திருப்பீங்க, உங்கள் ஐஎல்ஆருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இல்லாட்டி யூகேக்கு இப்போ தான் வந்திருப்பீங்க, 1 இயர் 2 இயர்ஸ் ஆகிருக்கும்.
யார் யாரெல்லாம் 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்களோ தயவு செஞ்சு இந்த லைஃப் இந்த யூகே எக்ஸாம் எழுதிடுங்க, இப்போவே எழுதிடுங்க. இந்த சிலபஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஒரு 50 பவுண்ட்ஸ் கட்டி நீங்கள் புக் பண்ணி டெஸ்ட் சென்டர்லாம் ரெடி பண்ணி தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே எழுத பாருங்கள். ஒன்ஸ் இது அப்கிரேட் ஆகிடுச்சு, இல்லாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணி புது மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்னா அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. சில நேரத்தில் டஃப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இப்போ தான் ரீசெண்டாக எழுதினேன். ஸோ அது ஈஸியாக தான் இருக்குது. தயவு செஞ்சு யாரெல்லாம் எழுதாமல் ஒன்றும் அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கலாம், தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனடியாக இந்த எக்ஸாமை லைஃப் இந்த யூகே எக்ஸாமை எழுதிடுங்க. ஸோ 3வது பாயிண்ட் இந்த ஐஎல்ஆரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் உங்களோட ஸ்பவுஸ் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் 5 இயர்ஸில் ஐஎல்ஆர் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் மக்களே இந்த 3 கேட்டகரி கீழே நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்கில்டு ஒர்க்கர் விசா, 2வது இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட், 3வது ஐஎல்ஆர். ஸோ இதுதான் நம்ம ஆஸ் எ நர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த 3 டாப்பிக்கில் தான் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க, ஒயிட் பேப்பரில் இந்த டாக்குமெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கிடையாது. இது வந்து ஆஸ் எ ப்ரொப்போசல் தான் இந்த கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் வைஸ் போய் நிறைய இன்னும் இது வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு எல்லார் இந்த பார்லிமெண்ட்லேயும் சரி, அதர் ஆப்போசிட் பார்ட்டிஸும் சரி, எல்லாமே அக்செப்ட் பண்ணாதான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து நீங்கள் மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் யூகேக்கு யாரெல்லாம் வரலான்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு உங்களால் எவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராசஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணுங்கள். யாரெல்லாம் சீக்கிரம் ஐஎல்ஆர் அப்ளை பண்ணணுமோ இல்லை இந்த லைஃப் இந்த யூகே எக்ஸாம் எழுதணுமோ தயவு செஞ்சு சீக்கிரம் எழுதி முடிங்க. ஏன்னா என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. என்னதான் இந்த ஒயிட் பேப்பரில் வந்து இத்தனை இமிக்ரேஷன் பாலிசி புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னு இருந்தாலுமே ஆஸ் அ நர்ஸாக, அதாவது இப்போது நான் ஒரு பாரத்தோடு தான் சொல்கிறேன். ஏன்னா ஜிஎன்எம் நர்சிங் வந்து இனிமேல் எடுக்க போகிறாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இனிமேல் எடுக்க மாட்டாங்க. பட் பிஎஸ்சி நர்சிங் பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிறேன், இவங்க கொடுத்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறோம். அதாவது நம்ம வந்து எல்லா ரிக்குவயர்மெண்ட்டுமே ஃபுல்ஃபில் பண்ணுறோம். அப்படி தான் நம்ம இந்த யூகேக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் இன்னி ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வேக்கன்சிஸ் வந்து இப்போ இல்லை. ஏன்னா ஃபண்ட் இல்லாததுனால தான் இப்போ வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் சப்போஸ் ஃபண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாலும் இதில் எல்லாமே நம்ம வந்து டிக் போட்டுக்கே இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆர்கிஎஃப் 6 கீழே வரும். ஸோ அதனால் இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்டுமே நம்ம அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஐஎல்ஸில் வந்து 7 எடுக்கிறோம். அதை வந்து நம்ம இங்கே உள்ள சிஇஎஃப்ஆர் காமன் யூரோப் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ரெஃபரன்ஸ் அந்த ஸ்கோர் படி பார்த்தோன்னா நம்ம C1 இருக்கும். ஆனால் அவங்க ரிக்வயர்டு என்ன கேட்குறாங்கன்னா B1 B2 அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. டிபெண்ட்டுக்கு வந்து A1 கேட்குறாங்க. நம்ம வந்து C1 இருக்கோம். C1 C2 ஏன்னா 7க்கு மேலே எடுத்தோன்னா C1 C2. ஸோ நம்ம அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. பட் வேக்கன்சிஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஓப்பை மட்டும் விட்டுறாதீங்க, உங்களோட முயற்சி மட்டும் விட்டுறாதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முக்கியமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது ஒரு டவுட் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அண்ணன் தமிழா. வணக்கம்.